சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதிகளில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் அலுவல்களை முடித்துவிட்டு புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் யாரும் எதிர்பாராத வகையில் சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதிக்கு சென்றார். அங்கு ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு மாணவர்கள் அழுத்தம் கொடுக்குறது. வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவாக தான் இருக்கு. அடிக்கடி தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றதில்லை, உடைஞ்சிருக்கு. 30 நிமிடங்கள் நடைபெற்ற ஆய்வின் போது முதலமைச்சருடன் அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் ஆகியோரும் இருந்தனர். பின்னர் சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் உள்ள சமூக நீதி விடுதியிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது அரசு விடுதிகளிலும் ஆய்வு செய்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வெயிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வரும் 21ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி வேட்டையில் கணக்கில் வராத 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர்களுடன் இணைந்து தமிழகத்தின் 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் திடீர் சோதனையை நடத்தினர். இதில் கணக்கில் காட்டப்படாத 13,88,250 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் அனுப்பப்பட்ட 68,32,582 ரூபாயும் கண்டறியப்பட்டு ஒட்டுமொத்தமாக 82 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக கரூர் தாலுகா அலுவலகத்தில் 16 லட்சத்திற்கும் அதிகமான கூகுள் பே பரிவர்த்தனைகளும், திருச்சி கிழக்கு அலுவலகத்தில் 12,40,000 ரூபாய் கூகுள் பே பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோல் கிருஷ்ணகிரியில் 2,22,000, கன்னியாகுமரி அகஸ்தீஸ்வரத்தில் 1,50,000, விருதுநகர் வெம்பக்கோட்டையில் 1,40,500 ரூபாயும் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர், சோழிங்கநல்லூர், மாம்பலம், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு தாலுகா அலுவலகங்களிலும் லஞ்சப்பணம் கொத்து கொத்தாக சிக்கியது. சுற்றுலா பேருந்துகளுக்கு தனி பெர்மிட் வழங்க கோரி முதலமைச்சர் விஜயிடம் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். பிற மாநிலங்களில் உள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் சுற்றுலா பேருந்துகளுக்கு தனி பெர்மிட் வழங்க வேண்டும் என்பது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரிடம் மனு அளித்த பிறகு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சுற்றுலா பேருந்துகளுக்கு தனி பெர்மிட் தந்தால் சுற்றுலா வளர்ச்சி மேம்படும் என்று கூறினார். சுற்றுலா பேருந்துகளுக்கு தனியாகவும் பெர்மிட் வழங்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். அது பரிசீலனையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய புதிய ஆட்சியில் லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக பாராட்டுக்களை அவர் தெரிவித்தார். பெர்மிட் வாங்கினா 5 லட்சம் ரூபா இருந்தாலும் வாங்க முடியும். இப்போ பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்ப அதிகாரியே கொடுக்குறாங்க. தங்கள் சங்கத்தைச் சேர்ந்த 500 பேருந்துகளை ஆண்டு முழுவதும் அரசு பேருந்து கட்டணத்திலேயே இயக்குவதற்கு அனுமதி கோரி முதலமைச்சரிடம் விண்ணப்பம் அளித்துள்ளதாகவும் பாண்டியன் தெரிவித்தார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழா விமர்சையாக தொடங்கியது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி சார்பில் 60 அரங்குகளுடன் கூடிய பிரம்மாண்ட உணவு திருவிழா நேற்று தொடங்கியது. விழாவை கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வன் பாகே தொடங்கி வைத்தார். விழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார்.
விழாவில் பேசிய கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே உணவு திருவிழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல வந்து வருஷ நியூஸ் 18 இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சி தான் நம்ம கோயம்புத்தூருடைய வைப்ரண்ட் கல்ச்சருக்காக, நம்ம கோயம்புத்தூரோட வைப்ரண்ட் சொசைட்டிக்காக இது ரெஸ்பான்சிபிள். தொடர்ந்து பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டாடும் ஊர் கோவை என பெருமிதத்துடன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டுமே தோரணம் ஆயிரம் நிகழ்ச்சியை நியூஸ் 18 இங்க நடத்திட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில நடத்துறோம். ஆனா எல்லா இடங்களையும் விட கோயம்புத்தூர்ல நடத்தும் போது அதுக்கு வரக்கூடிய ஆதரவு அவ்வளவு பெருசா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. நாளை வரை உணவு திருவிழா நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் காவலர்கள் நியமனத்தை ஓராண்டுக்கு தள்ளி வைத்திருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், புதிய அரசு அமைந்தது முதலே குற்றச்சம்பவங்கள் பெருகி வரும் நிலையில் முன்பை விட கூடுதலாக தற்போது காவலர்கள் தேவைப்படுவதாகவும், ஆனால் நடப்பாண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். சீருடை பணியாளர் தேர்வாரியத்தின் அறிவிப்பின்படி அடுத்த ஆண்டுதான் காவலர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள உதயநிதி, இது காவல்துறை பணிக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சீர்கட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் ஒரு சேர தவிக அரசு கேள்விக்குறியாக்கி இருப்பதாக உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தற்போது வெளியிட்டிருக்கும் அட்டவணையை உடனடியாக திரும்ப பெற்று நடப்பாண்டிலேயே காவலர்களை நியமிப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று தவிக அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குதிரை பேரம் மூலம் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்படுவதாக டிஜிபி அலுவலகத்தில் அக்கட்சியின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 6 பேர் தங்களது எம்எல்ஏக்கள் பதவியை ஒரே மாதத்தில் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துவிட்டனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை ஆகியோர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் தந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். 11 மணி அளவிலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார்கள். அன்றைய தினமே 11:15 மணி அளவில் மேலே சென்று அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது. ஜனநாயகத்திற்கு முரணானது, தமிழக சட்டப்பேரவை மரபுகளுக்கு முரணானது. குதிரை பேரம் தொடர்பாக நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தினார். குதிரை பேரம்னு ஒன்று இருக்குங்கிறத அரசு ஒத்துக்குது, அப்படிதானே? ஏன்னா ட்ரிபிளிகேன்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ குதிரை பேரத்தை திமுக செஞ்சான்னா தாவக செஞ்சான்னா தவறு தான். இப்போ நாங்கள் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 30ஆம் தேதி கொடுத்து 5வது மாதம் மே மாதம் 30ஆம் தேதி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஆனால் இதுவரை அதில் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த வழக்கு இருக்கு. தொண்டர்கள் யாரும் அதிமுகவை விட்டு செல்லவில்லை என்றும் திமுகவுடன் அதிமுக எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர்கள் கூறினர். மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் தாவேக 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மஹாலில் மதிமுக அதிகாரப்பூர்வ நாளேடான சங்கொலியின் 30ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அரசியலில் சல்லி பைசா காசு வாங்கியது கிடையாது என்றார். 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள், சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தால் தாவேக 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றார். லேசா மிரட்டி பார்க்காதீங்க, ஆட்சி கவுந்துருவோம்னு. பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அணி ஜெயிக்கும். கூட்டணி கட்சிகளை மதிக்க தெரிந்த இடத்தில் மதிமுக இருப்பதாகவும் வைகோ தெரிவித்தார். தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனைப் போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில்
ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சினிமா நாயகனைப் போல நிஜத்தில் சாதிய வன்கொடுமையை ஒழிக்க முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற விசிக மண்டல செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களை அரசியல்படுத்தாமல் வெறும் ஆட்சி மாற்றத்தால் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியாது என்றார். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக பாமக இணக்கமாக இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். பாமகவின் கடந்த கால நடவடிக்கைகள் பாஜகவை ஒட்டியே இருந்ததனால்தான் நாங்கள் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சாதிய மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளோடு தேர்தலுக்காகவும் கூட நாங்கள் கூட்டணி உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம். தாவேக விசிக இடையே நல்ல இணக்கம் நிலவுகிறது என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பாடலை கேட்டு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பரித்த தருணம் இது. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சீமான் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் சினிமா சித்தாந்தமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்து விட்டது. இறுதியாக மாணவர்களின் அன்பு கோரிக்கையை ஏற்று சூரிய வம்சம் படத்தின் மனசெல்லாம் பந்தலிட்டு பாடலை பாடி பேச்சை நிறைவு செய்தார். விண்ணில் பாயும் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட், டெல்லியில் போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் வான்சுக் மருத்துவமனையில் அனுமதி, ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட செய்திகளை டாப் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 இன்று விண்ணில் பாய்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் விக்ரம் 1 என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தன்னுடைய ஏர்பெடல் ராக்கெட்டை முழுவதுமாக இலகுரக கார்பனால் உருவாக்கியுள்ளது. மேலும் 3 திட எரிபொருள் நிலைகள் மற்றும் ஒரு திரவ சுற்றுப்பாதை சரிசெய்தல் தொகுதி ஆகியவற்றால் இயங்கும் வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் தனியார் ராக்கெட் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 11:30 மணி அளவில் ஏவப்படுகிறது. விக்ரம் 1 ராக்கெட் வாயிலாக கிரகோஸ்பேஸ், காஸ்மோஸ் சர்வ், டிக்யூப் மற்றும் ஸ்கைரூட் இன் ஆகிய தொழில்நுட்ப கருவிகள் விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இது தவிர பெங்களூருவைச் சேர்ந்த காஸ்மோஸ் டைமண்டின் படைப்பான காஸ்மிக் ப்ளூம் போன்ற மைக்ரோ வகை தொழில்நுட்ப சாதனங்களும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. இஸ்ரோவில் இருந்து ஏவப்படும் முதல் தனியார் ராக்கெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி லடாக்கைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன் நாடாளுமன்றம் நோக்கி நாளை மறுநாள் பேரணி செல்ல உள்ளதாக அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது உடல்நலம் குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து இன்று காலை ஜந்தர் மந்தருக்கு வந்த காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக சோனம் வாங்சுக்கை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். போராட்டக்காரர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர்.
டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மருத்துவர்களின் அறிவுரைப்படியே சோனம் வாங்சுக்கை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் ஜந்தர் மந்தரில் உள்ள போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில் வெளியேறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சஃப்தார்ஜங் மருத்துவமனை அவசர பிரிவில் சோனம் வாங்சுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில் என்ஜினை தயாரிக்கும் பணியில் 2022ஆம் ஆண்டு முதல் இந்திய ரயில்வே ஈடுபட்டு வந்தது. 140 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டப்பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டன. இந்நிலையில் ஹரியானாவின் ஜிந்த் பகுதியில் இருந்து இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சோனிபட் நோக்கிச் சென்ற ரயிலில் பள்ளி மாணவர்கள் பலரும் உற்சாகமாக பயணித்தனர். பத்து பெட்டிகளுடன் உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயில் என்ற பெருமையை பெற்ற இந்த ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டது. 2600 பேர் இந்த ரயிலில் பயணம் செய்யலாம். 3200 குதிரை திறன் கொண்ட உந்து விசை அமைப்புடன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயிலாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா உட்பட 75 புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டின் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் ரயில் நிலையங்களும் புனரமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயில் நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து காடோலி, அம்பாலா மற்றும் அமிர்தசரஸ், வாரணாசி வழித்தடத்திற்கான ரயில்கள் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல பஞ்சாப் மாநிலத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் வினாத்தாள் கசிவு காரணமாக 7.5 கோடி இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், வினாத்தாள் கசிவுக்காக இந்தியாவில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். மாணவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருந்தால் டெலிகிராம், சிக்னல் போன்ற செயலிகள் வழியாக எளிதாக பெறலாம் என விமர்சித்தார். ये हिंदुस्तान की एजुकेशन सिस्टम की हालत है और ये जो चीज है ये बढ़ती जा रही है. ये जो पेपर लीक है ये बढ़ता जा रहा है. 7.5 करोड़ स्टूडेंट्स को पिछले 10 साल में पेपर लीक में डैमेज किया है. இதுவரை 154 தேர்வுகளின் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறிய ராகுல் காந்தி, இதுவரை ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை என்றார். மெக்சிகோவில் கடும் நிலநடுக்கம், நார்வே மற்றும் கனடாவில் காட்டுத் தீ, ஒருநாள் போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு இல்லை என பிசிசிஐ விளக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். மெக்சிகோவின் சியாபஸ் அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காட்சிகளை இவை. அந்நாட்டின் தெற்கு பசிபிக் கடற்கரை அருகே 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் சியாபஸ் பகுதியில் கட்டிடங்கள் குலுங்கின.
நிலநடுக்கத்தின் அதிர்வு கவுதமாலா மற்றும் எல் சால்வடாரிலும் உணரப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது சாலையில் பிளவு ஏற்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அங்கு உயிரிழப்புகள் எண்ணிக்கை 5000ஆக உயர்ந்துள்ளது. சீனாவின் சோங்கிங் நகரில் மக்கள் நடமாட்டமுள்ள சாலையில் குடியிருப்பு கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்த காட்சிகளே இவை. அந்நாட்டின் சோங்கிங் நகரின் உஜியாங் ஆற்றங்கரையோரம் இருந்த மலையின் ஒரு பகுதி திடீரென சரிந்து அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் மீது விழுந்தது. அதிகாலையில் நடந்த இந்த விபத்தின் போது அவ்வழியே சென்ற கார்களும் இருசக்கர வாகனங்களும் நூல் இழையில் உயிர் தப்பின. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் பணிகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் அதிநவீன கருவிகள் உதவியுடன் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நார்வேயின் குரோக்ஸ்டாலெவா பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் காட்சிகளே இவை. அங்குள்ள டிராமான் என்ற இடத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டு வீடுகளில் தீ மளமளவென பரவியது. இதனால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்பட்ட குடியிருப்புகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். தீயை அணைக்கும் பணியில் 6 ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டன. இந்நிலையில் கனடாவின் தென்மேற்கு பகுதியில் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கும் ஹெலிகாப்டர் மூலம் தீ கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற உள்ளதாக வெளியான தகவலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியுடன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற இருப்பதாக தகவல் பரவியது. இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா ரோஹித் சர்மா ஓய்வு குறித்த தகவல்களை முற்றிலுமாக மறுத்தார். ரோஹித் சர்மாவின் எதிர்காலம் குறித்து ஊடகங்களில் பல ஊகங்கள் பரவி வருவதாகவும் லார்ட்ஸ் மைதானத்தில் ரோஹித் தனது கடைசி போட்டியில் விளையாடுவார் என்பது போன்ற எந்த ஒரு வாதமும் நடைபெறவில்லை என்றும் கூறியுள்ளார். லார்ட்ஸ் ஒருநாள் போட்டி ரோஹித் சர்மாவின் கடைசி போட்டியாக இருக்காது என்றும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் வரை விளையாட ரோஹித் சர்மா விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் தேவஜித் சைக்கியா கூறியுள்ளார். அதே நேரம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மாவின் மோசமான ஆட்டமே ஓய்வு குறித்த வதந்தி பரவ முக்கிய காரணமாக கருதப்படுகிறது.